திமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக அவருடைய வெற்றி பெறுவதற்கு கடுமையான முயற்சி எடுத்து நிச்சயமாக அவர் வெற்றி பெற எங்களால் அனைத்து பகுதிகளிலும் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற செய்வோம். அவர் வெற்றி பெற்ற வந்த பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் மேற்கு தொகுதியிலும் ஒரு கடுமையான ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், பல ஆயிரக்கணக்கான சாயப்பட்டவர்கள், தோல் சப்கம்பெனிகள், அனைத்து தொழிற்சாலைகளில் இருந்தும் கழிவுநீர் அனைத்தும் காவேரி ஆற்றில் கலக்கிறது. அந்த காவேரி ஆற்றில் கலக்கக்கூடிய கழிவு தண்ணீர் அதே தண்ணீரை எடுத்து வந்து சுத்திகரிப்பு செய்து இந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள். புற்றுநோய் வருகிறது. அது புற்றுநோய் வந்து உலகத்துல 200 நாடுகள்ல எங்கேயுமே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு வியாதி. அந்த வியாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய வியாதியை தடுப்பதற்கு பொது சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு திருப்பூர் மாவட்டத்துல 800 கோடி ரூபாய் ஒதுக்கிய முன்னாள் மண்ணு முதல்வர் ஜெயலலிதா ஒதுக்கியது போல தமிழகத்துல ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துல ஓடக்கூடிய காவிரி ஆற்றுடைய கழிவு நீரை தடுத்து சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கு இந்த மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்ட எம்எல்ஏவாக வரக்கூடிய கோபிநாத் அவர்களும், மேற்கு மாவட்டத்துடைய மேற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ அமைச்சர் அவர்களும் முயற்சி எடுத்து பொது சுத்திகரிப்பை கட்டி கொடுத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவரும் நன்றி. வணக்கம்.